Hi friends, welcome to our YouTube channel Bethel Pets World. Hi friends, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் தொட்டி எப்படி ஈஸியான வேலை கழுவுறதுன்னா மீன் வளர்க்கறது மட்டும் முக்கியமான விஷயம் இல்ல. அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ fish tank cleaning-க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். fish tank கழுவுறதுன்னா மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பக்கெட், ஒரு மக், ஒரு fish net, அப்புறம் டைல்யூட் பண்ண HCl ஆசிட், அது எதுக்குன்னா உப்பு கரை போறதுக்காண்டி. அதுக்கப்புறமேட்டு ஒரு இரும்பு நார் இல்லைன்னா பச்சை கலர் நார் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஃபன் பம்பு, ஃபிஷ் டேங்க் சங்கம் ரிமூவ் பண்ணுறோம். ஏன் ரிமூவ் பண்ணுறோம்னா மீன் பிடிக்கிறப்ப மீன் எடுக்கிறப்ப வலை எதுவும் கிளியாமல் இருக்கிறதுக்காண்டி முதல் எடுப்போம். அடுத்த என்ன ஸ்டெப்புனா ஃபிஷ் நெட் எடுத்து மீனை வந்து ஒவ்வொரு மீனாக பிடிச்சி நம்ம அதை ஏற்கனவே பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிருக்கோம். அந்த பக்கெட் வந்து இந்த மீனை ஃபுல்லாக விட்டுடணும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்கில் உள்ள ஸ்டோனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். பொறுமையாக ஒவ்வொரு கொஞ்சம் ஸ்டோனாக எடுத்து நம்ம இன்னொரு சின்ன பாக்கெட்டில் வந்து போட்டுறோம். அது வந்து அடுத்து வாஷ் பண்ண நம்ம ரெடி பண்ணணும் அந்த ஸ்டோனை வந்து. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க சைஃபன் பம்ப் எடுத்து யூஸ் பண்ணுறது தான். அது எப்படி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்க வெள்ளை கலரை வந்து நம்ம டேங்க்கில் விட்டுட்டு கீழே உள்ள அந்த ப்ளூ கலரை வந்து நம்ம பக்கெட்டில் விட்டணும். அந்த ப்ளூ கலர் அமுக்கணும்னா பம்ப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்க வாட்டர்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த மீன் தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம்னா நம்மகிட்ட உள்ள மரத்துக்கு வந்து ஊற்ற போகிறோம். அது வந்து ஒரு நல்ல மினரல்ஸ் நிறைந்த வாட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து தொட்டியை கழுவ போகிறோம். அதுக்கு மெயினாக வந்து நம்ம ஆசிட் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஆசிட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டரை லைட்டாக யூஸ் பண்ணி நம்ம நாரை வச்சு தேய்க்க போகிறோம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காய வச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே அந்த டேங்க்கில் எடுத்த கல்லை வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம். வாட்டர் மூலமாக ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வடிகட்டிட்டு திருப்பி வாஷ் பண்ணி வடிகட்டிட்டு இருந்தோம்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் போயிடும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம கழுவி வச்ச டேங்கை வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம வாட்டர் ஊற்ற போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்ச ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்து இந்த டேங்க்கில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறோம். நல்லா பரப்பி அங்கங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாம் செட் பண்ணி முடிச்சோன்னா ஃபைனலாக வந்து மீனை நம்ம உள்ளே வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஜென்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபிஷ் டேங்க்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறோம். ஃபிஷ் டேங்க் க்ளீனிங் ஓவர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் ஃபிஷ் எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.